என்னடா வர வர மஜாவா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைஃப் சேஞ்சிங்கோட ஈஸியா இருந்துச்சு. ஆனா அந்த பாடி சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமா. வழக்கம் போல அப்படியே கிரவுண்ட் தொட்டு கும்பிட்டு செச்சிங் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ரன்னிங் ப்ரோ. நேத்துல இருந்து 1 கிலோமீட்டர் கூட்டி இன்னைக்கு 3 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி முடிச்சிட்டேன். பரவாயில்ல, டைமும் பாத்தீங்கன்னா 16 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். ஓடி முடிச்சதுமே என்னால நிக்க கூட முடியல. அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா வேர்வை. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாடி வலிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது 4 நாள் ஒர்க் அவுட்டுக்கு தொப்பு குறைஞ்ச மாதிரி கட்டிங்ஸ் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இந்த சேலஞ்சு முழுக்க புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எதுவுமே எடுக்காம நேச்சுரலாவே ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். நமக்கு பெரிய ஹல்க் மாதிரிலாம் உடம்பு தேவையில்ல, குட்டிகளுக்கு மாதிரி இருந்தாலே போதும். அதனால இந்த ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு கோட்டி தான் ப்ரோ. ரன்னிங், புஷ்அப்ஸ், ஸ்குவாட், லெக் பவர் ஒரு கோட்டு, ஆப்ஸ் ஒரு கோட்டு, இதை மட்டும் தான் நான் ரொட்டீனா ஃபாலோ பண்ண போறேன். வீட்டுக்கு வந்ததுமே என் ஒன் மேன் ஃப்ரெண்டுட்டு வந்து எனக்கு ஒரு போனுங்க. கேரளா போயிட்டு ஒரு ரயில் போயிட்டு வரலாமான்னு கேட்டா நமக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னு இருந்துச்சு. உடனே ஓகே சொல்லி கிளம்பிட்டேன். கேரளாக்குள்ள காலை வச்சதுமே சரியான மழை. பக்கத்துல ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில போய் நிப்பாட்டிட்டு 2 பேருக்குமே சூட ஒரு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து இந்த அல்வா என் கண்ணுல பட்டுச்சு. இதுல பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டிருக்காங்க. சரி புரோட்டீன் தான் சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே போகும்போதே சாப்பிட்டுக்கிட்டே பைக்ல போனேன். கேரளாக்குள்ள போனதுமே எங்க மைண்ட்ல இருந்து ஒரே விஷயம், நம்ம ஊர்ல ஒரு ஹெல்மெட் போட்டா போதும். ஆனா கேரளா 2 பேருமே ஹெல்மெட் போடணும். அதனால 2 பேருமே ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு போனோம். ஆனா நம்ம என்ன பிளான் பண்ணோம் பாத்தீங்கன்னா, போலீஸ் நம்ம கண்ணில் பட்டா மட்டும் 2 பேருமே ஹெல்மெட் போடுவோம். ஆனா போலீஸ் இல்லாட்டி ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே இருக்க ரசிச்சுக்கிட்டே போனோம். ஆனா எப்படியோ ஒரு போலீஸ்காரர் பார்த்து ஃபைன் போட்டு விட்டாரு. 500 ரூபாய் ஃபைன் சொல்லிட்டு மெசேஜ் வேற வந்துச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. அப்படியே ஒரு அழகான வாலிபால் கிரவுண்ட பாத்தீங்க. சுத்தி மரம் அழகா இயற்கையா சூப்பராவே இருந்துச்சு. ஆனா மழை டைம் விளையாட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல வந்து விளையாண்டு பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்படியே பாலருவிக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா செம கூட்டம், 100 பேருக்கு மேல நிப்பாங்க. இங்க என்னடா நம்ம லைன்ல நின்னு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்துட்டு அப்படியே ஊட்டியில நிக்கிற மாதிரி கை காலெல்லாம் அசைச்சிட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். வார வழி ஃபுல்லா லாட்டி டிக்கெட் கடையா இருந்துச்சு. அங்க ஒன்னு நிப்பாட்டி நம்ம ஒன்னு வாங்கிட்டு போமான்னு கேட்டான். இதை மட்டும் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போனா நம்ம ஜெயில தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பெரடி மண்டியிலே அடிச்சு இழுத்து கூட்டு வந்துட்டேன். அடுத்து கேரளாவை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு நேரே நம்ம ஸ்கூல் ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க. ஸ்கூலுக்கு வந்ததுமே உள்ள போனதுமே ஒரு சரியான ஷாக். என்னன்னு பார்த்தா பசங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வார வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போது, அதனால பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்போ இன்னைக்கு பிராக்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு பசங்க டான்ஸ் ஆடுறத அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படியே இன்னைக்கு டே காலையில கிரவுண்ட்ல ஆரம்பிச்சு அங்க இங்க சுத்தி நல்லா என்ஜாய் பண்ணி இன்னைக்கு டே முடிச்சாச்சு ப்ரோ. சரி நாளைக்கு இன்னொரு நாள்ல சந்திப்போம். பாய் பாய்.